கார்த்தியோட நடிப்பு நல்லா பிடிச்சிருந்தது. ஸ்டைல்லாம் வாத்தியார் வந்து திரும்பி எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. பார்த்துருக்கோம். நல்லா இருந்தது. ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது. இப்போ ஒரிஜினலாக இல்லை, நல்லா இருந்தது. சாங்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது. இன்டர்வல் பேங்க் செம்மையாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, ஆனால் எங்கேஜிங்காக இருந்தது. கார்த்தி வந்து அப்படியே பர்ஃபார்மன்ஸ் நான் செம்மையாக பண்ணிட்டாரு. எம்ஜிஆரோட எம்ஜிஆர் ஸ்வாகு, அதுக்கப்புறமா அந்த லைக் அந்த டான்ஸு மேனரிசம்ஸ்லாம் செம்மையாக பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா கிருதி ஷெட்டி, சத்யராஜ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க ரோல்லாம். படத்தை வந்து பார்க்கலாம் ஒரு வாட்டி. எம்ஜிஆர் வந்து ஒரு கதை பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாம் ஒரு புது கான்செப்ட் மாதிரி எம்ஜிஆரை வச்சு அப்படியே ஸ்டோரியிலேயே தெரியும். ரொம்ப ரொம்ப சொல்ல ட்ரை பண்ணல, ஆனால் எதுவும் மெசேஜ்லாம் இல்லை. பார்க்கலாம். அதை பற்றி பேசணுமா? எம்ஜிஆர் ப்ரைஸ் பண்ணி ஆமாம், எம்ஜிஆர் ஒரு ட்ரிபியூட்டாக தான் இருக்குது. அவர் வந்து எல்லாரையும் காப்பாற்றுவார். அது அப்படி தான் காமிச்சிருக்காங்க. அவரோட படத்துலேருந்து அந்த இதெல்லாம் இருக்கும், அந்த ஸ்லோகன்லாம் அப்படிலாம் அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அது நல்லா பண்ணியிருக்காரு. படம் வருது. மூவி ஆக்சுவலாக நல்லா இருக்குண்ணா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஒரு குட் ட்ரை ஆக்சுவலாக. ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை வச்சு இது பண்ணுறது. ஸோ மூவி வாஸ் ரியலி குட். என்ன சொல்ல வந்திருக்காங்கங்கிறது லைக் இது பேசிக்காக ஒரு கமர்ஷியல் மூவினா, கம்ப்ளீட்லி கமர்ஷியலாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லைக் ஒருத்தங்க நினச்சாலே இந்த கவர்மெண்ட்டை இது பண்ண முடியும், எல்லாருமே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்காக சொல்லணும்னா ஒரு நார்மல் ஹீரோ மூவி மாதிரி தானா. ஒருத்தங்க வந்து கவர்மெண்ட்டை திருத்தி இது பண்ணுற மாதிரி ஒரு படம் தான். பட் அதை வாத்தியார் ஷேட்டில் எடுத்துகிட்டு வந்தனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக கார்த்தி எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப க்ளீனாக நடிச்சிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து உட்காந்து எம்ஜிஆர் படம்லாம் நிறையா பார்த்துருக்கோம். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கார்த்தியோட படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது கார்த்தி படம் மாதிரியே இல்லை ஆக்சுவலாக. நிறைய பேர் ஜப்பான் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா ஜப்பான் மாதிரிலாம் கிடையாது. இந்த மூவி இஸ் ரியலி குட். கார்த்தி மட்டும்தானே சிங்கிள் மேன் ஷோ. இந்த சத்யராஜோ இல்லை ராஜ்கிரண் சாரோ இல்லைனா வந்து கீர்த்தி ஷெட்டி பண்ணதோ வெளியே தெரியவே இல்லை மூவியில். சோல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது வந்து கார்த்தி, சந்தோஷ் நாராயணன். அவர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃபைனல் ஷாட்டில் வந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து தலைவர் வாத்தியார் இறந்த போது இருந்தது பண்ணது. அந்த சீன்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக நடந்திருக்குன்னு எங்கள் வீட்லேயும் கதை சொல்லி கேட்டிருக்கேன். அந்த மாதிரி இருந்ததுண்ணா. இல்லை, இது பொங்கல் மூவி மாதிரி இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு முன்னாடி அப்புறம் ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஜனநாயகன் வரலன்னு உடனே ப்ரீபோன் பண்ணனால பொங்கல் மூவி மாதிரி இல்லை. பட் இட்ஸ் ரியலி குட் மூவி. கம்பல்சரி வந்து பார்க்கலாம். என்னன்னா கம்பல்சரி நல்ல படம் தான், வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. நல்ல படம். ஒரு வாட்சபிள் மூவி தான். ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். போர் அடிக்காமல் போகுது. கண்டென்ட்னு பெருசாக யோசிக்கலாம். நான் ஒரு ஆப்வியஸ்லி எப்பவும் போல தான் படத்தில் கெட்டவங்க அழிஞ்சு நல்லவங்க வாழணுன்றது தான். அது இப்போ உள்ள பாலிடிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒரு மெசேஜ் எழுதியிருக்காங்க. இது ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கிற படம்ன்றனால. பட் ஓரளவு பார்க்குறப்போ ஸ்க்ரீனில் வாட்சபிளாக தான் இருக்குது. இல்லை எம்ஜிஆர் வந்து படங்களில் வாத்தியாராக இருந்தார்ல, அந்த மாதிரி ஒரு வாத்தியார் நட்சத்திரம் வந்து எப்படி இருக்குன்றது தான். கெட்டவங்களாம் அழிச்சு நல்லவங்களுக்கான ஒரு இது தான். அது எம்ஜிஆரை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஓரளவு பார்க்குறப்போ ஓகேவாக இருக்குது. ஆமாம், இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு நல்ல படம் மாதிரி இருந்தது. செகண்ட் ஆஃப் ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தான் இருந்தது. பெருசாக முடிக்கணுன்ற மாதிரி தான். கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் ஹரிபரியாக முடிச்ச மாதிரி தான் இருந்தது. பட் ஓகே தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. பட் பாடல்கள் ஓகே தான். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. அந்த அவங்க கொடுத்த வேலையை அவங்க சரியாக கவனிச்சு சரியாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும். ஓகே தான். இன்டர்வல் போர்ஷன் சூப்பராக இருந்தது எனக்கு, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன். அண்ட் தென் கிளைமேக்ஸ்லையுமே வந்துட்டு அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்துட்டு எம்ஜிஆர் பண்ணுற அளவுக்கு ஈக்குவலாக பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கு. புரியல, இந்த லவ் சீன்ஸ் இந்த பாட்டெல்லாம் தேவையில்லாத இடத்துல வருது. ஆக்சுவலாக இந்த மாதிரி படங்களை இப்போல்லாம் வந்து லவ் சீன்ஸோ பாட்டோ நம்ம ஆளுங்க பெருசாக தனியாக ட்ரீம் சாங்லாம் போனால் ஏற்றுக்கிறது இல்லை. அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல டெபியூ. வாட்சபிள் தான். எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஷோ குத்துட்டாரா லைக் நான் நல்லா இருக்குண்ணா. லைக் ஒரு ஆவரேஜாக இருக்குண்ணா. பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. கார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ்க்காக கண்டிப்பாக பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட வேர்ஸ்டாலிட்டி பயங்கரமாக இருந்துச்சு. மெய்யழகனுக்கு அப்புறம் அவர் இது பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. அதான் கதை. லைக் நீங்கள் வந்து பாருங்கள். அது நீங்கள் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். லைக் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பயங்கரமாக பிடிக்கும். கனெக்ட் பண்ணிக்க முடியும். எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கும் லைக் லேட் 90s அவங்களாம் இருந்து பார்த்தாங்கன்னா லைக் கனெக்ட் நல்லா பண்ணிக்க முடியும்.
எதுவுமே லைக் இது வந்து கற்பனையாக இவங்க கிரியேட் பண்ண வேர்ல்டு இது. லைக் இது பார்க்கும்போது இதை கனெக்ட் பண்ணி பார்த்தா புரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, ஒரு மாதிரி பிளண்ட்டாக தான் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் அதோட டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. ஆவரேஜாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சனா மியூசிக் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அவர் போகவே இல்லையா, அவர் போனால் தானே கம்பேக்கு. அவர் எங்கே போனார், அவர் இங்கே தானே இருக்காரு. இல்லை இது பியூர் நலன் ஃபேன்ஸ்க்கான படம் கிடையாது. இது வந்து ஒரு ப்ராப்பர் மசாலா டெம்ப்ளேட் கமர்ஷியல் படம், அந்த டைம்லேருந்து வந்தது. நலன் ஃபேன்ஸ்க்கான படம் இது இல்லை. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக, எல்லாரோட நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஆவரேஜாக இருந்துச்சு, டீசென்ட் வாட்ச், பார்க்கலாம் வாங்க. சொல்லுங்கண்ணா. எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலண்ணா. எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா அதுதான் ஐடியா மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஐடியா சூப்பரான ஐடியா. பட் கதையில் அவங்க இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துருக்காங்க. கதை உட்காந்து எழுதாமல் விட்டாங்களோ அது மாதிரி தோணுது எனக்கு. ஸ்டோரியே எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஐடியா மட்டும்தான் பிடிச்சிருந்தது தவிர ஸ்டோரி எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு மொத்த ஸ்டோரியே பிடிக்கல. அதில் ஸ்பெசிஃபிக்கான சொல்லதில்லை. மொத்த படமே எனக்கு இன்னும் கதை எப்போ வரும், கதை எப்போ விறுவிறுப்பாகும் அந்த மாதிரி தான் இருந்தது தவிர எனக்கு ஒன்றுமே அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகல. படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நிறைய சொதப்பல்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணியிருந்திருக்கலாம். அது ஏன்னா இத்தனை வருஷம் அந்த கொஞ்சம் லேட் ஆச்சு இந்த படம் மேக்கிங்க்கு. ஸோ அது நல்லா செகண்ட் ஹாஃபில் நல்லாவே தெரியுது. செகண்ட் ஹாஃப்னால படத்தோட இதுவே வந்து கொஞ்சம் அப்படியே டவுனாக நம்ம எதாவது தோணுது. எம்ஜிஆர் தான் படம் ஃபுல்லாக. அது கொஞ்சம் என்னென்னா வந்து ஓரளவு காமிச்சிருந்துருக்கலாம். ஒரு 40% காமி ரொம்பவே வந்து ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. நல்லது காமிக்கிறது தான், எல்லாம் ஓகே தான். பட் இந்த ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் வந்து இந்த கஞ்சா போதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டான்ஸாக அப்படி தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர எம்ஜிஆர் காமிக்கும் போது பக்கத்தில் இருக்கலாம் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே எடுத்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி எப்போ எதுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வராங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஓரளவு காமிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. மியூசிக் சனா வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. பாட்டு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்தில் தேட்டரில் பாட்டெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிஜிஎம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. கார்த்தி சூப்பராக பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி கேரக்டர் வர்றதுலாம் அது ரொம்ப மெனக்கிட்டே நடிச்சிருக்காரு. ஃபைட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் ஃபேன்ஸ்க்கு படம் பிடிக்க நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா பழைய ஆளுங்களுக்கு அவங்களாம் பிடிக்க சான்ஸ் இருக்குது. பட் ஏன்னா டெக்னாலஜி நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் மட்டும் ஓல்டு விண்டேஜ் இது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த காலத்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏஐலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கும். பட் எல்லா ஜென்ரேஷனுக்கும் பிடிக்குமாங்கிறது டவுட்.